உலகத்திலேயே ஒரு அழகை தியானம் பண்ணினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அழகே உன்னை ஆராதிக்கிறேன். எந்த அழகைன்னு கேட்டான். நின் வடிவழகு மறவாதாறு பிறவாதாரே அப்படின்னு வேதாந்த தேசிகர் பாடினார். எம்பெருமானே உன்னுடைய வடிவழகை மறக்காதவர்கள் பிறக்கவே மாட்டார். இப்போ ஒரு பொருளை தியானம் பண்ணினால் நமக்கு நல்லது கிடைக்கணும். அதை தியானம் பண்றது ஈஸியா இருக்கணும். அப்படி ஒரு பொருள் சொல்லு. நம்ம ஆத்மாவுக்கு 2 பாயிண்ட்லயும் 0. நம்ம ஆத்மாவுக்கு தியானம் பண்ணுவதும் கட்டம், தியானம் பண்ணினால் கிடைக்கிற பலனும் சொல்பம். ஸோ நம்ம ஆத்மாவுக்கு தியானம் பண்றா ஈஸின்ற மார்க்கும் வரல, தியானம் பண்ணினால் நல்லது கிடைக்குங்கிற மார்க்கும் ஃபுல்லா வரல. நம்ம உடம்ப தியானம் பண்ணலாமான்னு கேட்டான். அது ஃபண்டாஸ்டிக். தியானம் பண்றது ஈஸி, ஆனா அது கிடைக்கிற பலன் 0. ஆனால் நம்ம உடம்புக்கு 1 மார்க் கிடைச்சிடுது. ஈஸியா இருக்கே தியானம் பண்றது. சரி போறது பரமாத்மா நாராயணன், அவரை தியானம் பண்ணினா மோட்சம் வரைக்கும் கொண்டு விட்டுருவார், கொடுத்துருவார். தியானம் பண்றது அதுதானே கொஞ்சம் கஷ்டம். பரமாத்மா எங்கும் பரவி இருக்கார் அப்படின்னு சொல்லணும். பத்தி சத்தியத்தை, ஞானத்தை, அனந்தத்தை, ஆனந்தத்தை, அமலத்தை, இதுவே தலை சுத்துறதா? பகவான் சத்தியமா இருப்பான், ஞானமா இருப்பான், அனந்தமா இருப்பான். என்ன புரியுறது? ஒண்ணுமே புரியல. நமக்கு சத்தியம்னாலே ஒத்து வராத மேட்டர். அவன் சத்தியமா இருப்பான் பகவான், ஞானமா இருப்பான், அனந்தமா இருப்பான். தியானம் பண்றது அதுவும் கஷ்டம். ஆனால் தியானம் பண்ணினால் நல்ல பலனை கொடுத்துரும். ஆனால் அதுக்கு ஒரு பாயிண்ட், நம்ம உடம்புக்கு ஒரு பாயிண்ட், நம்ம ஆத்மாவுக்கு 0 பாயிண்ட், பரமாத்மாவுடைய சொரூபத்துக்கு 1 பாயிண்ட். ஆனா பரமாத்மாவுடைய திருமேனி இருக்கு பாருங்க, திவ்ய மங்கள விக்கிரகம். அந்த விக்கிரகம் தியானம் பண்றது ஈஸி. தியானம் பண்ணுப்பா, வெங்கடாச்சலபதியை பண்ண மாட்டோம். எத்தனை படம் போட்டிருக்கான், எந்த கடைக்காரனும் வெங்கடாஜ படம் போட்டிருக்கான், சலூன்காரனும் போடுறான், புஜ்லாலும் போடுறாரு. எல்லாருக்கும் அவர் தான் வேணும். அது வெங்கடாச்சலபதி தான் நமக்கு ஞாபகம் வந்து, இப்படி இருக்காரா, எத்தனை பூஷணங்கள் தலையில இருந்து மாலை போடுறார், தோமால சேவை சாதிக்கிறார், பீதாம்பரம் இருக்கு, அந்த பக்கம் 2 கையிலையும் கையில பாம்பு வச்சுட்டு பாம்புடைய தாங்க இருக்கு, அந்த நகை போட்டுருக்கார் அப்படின்னு அவரை தியானம் பண்றது ஜரிகண்டிய மீறி ஈஸி தான். அதாவது பகவானுடைய திருமேனியை தியானம் பண்றதுக்கு அது பண்ணுவதற்கு எளிது, பண்ணினாலும் பலர்து.